அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வகுப்பில் சார்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அல்லாஹ்வை எப்படி அதிகமாக நினைவு கூர்றது, அதற்கான வழிகள் என்ன, என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அல்லாஹ்வுடைய நினைவு குறிப்பிட்ட நேரங்களில் தான், அதாவது 3 நேரங்களில் மட்டும் நினைவு கூறணும் அப்படிங்கிறத பார்த்தோம். நினைவு கூறி என்ன செயல் செய்கிறோம், அதற்கு அல்லாஹ்விடத்தில் என்ன பிரதிபலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக நம்ம முயற்சி செஞ்சோம். ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையினால் அந்த 3 நேரங்களில் மட்டும் இல்லாமல் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய சிந்தனையை நம்மளுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஏற்படுத்துறதுக்காக அல்லாஹ்விடத்தில் நமக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய தவறுகளான பொய், புறம், அவதூறு இதிலிருந்து நம்ம தவிர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி செஞ்சுருக்கோம். பொய், புறம், அவதூறு இதெல்லாம் நம்ம சாதாரண விஷயமா நம்ம எடுத்துக்கிட்டதுனால தான் நம்ம வாழ்க்கையில் இது அன்றாடம் ஒரு சாதாரண விஷயமா நம்ம கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கோம். அல்லாஹ் தாலா சொல்கிறான், இந்த 49வது அத்தியாயம் 12வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், நம்பிக்கை கொண்டோரை ஊகங்களில் அதிகமானதை விட்டு விலகி கொள்ளுங்கள். சில ஊகங்கள் பாவமாகும். துருவி துருவி ஆராயாதீர்கள். உங்களில் ஒருவர் மற்றவரை புறம் பேசாதீர்கள். உங்களில் எவரேனும் இறந்த தமது சகோதரன் மாமிசத்தை சாப்பிடுவீர்களா? அதை வெறுப்பீர்கள். அல்லாஹுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹு மன்னிப்பவன் ஏற்பவன் நிகரற்ற அன்புடையோன். அல்லாஹ் இங்கே அவதூறை பற்றி மேலே பேசுகிறான். துருவி துருவி ஆராயாதீங்க, மற்றவங்களை பற்றி புறம் பேசாதீங்க, ஊகங்களை நீங்கள் பின்பற்றாதீங்க, அதுலேருந்து விலகி கொள்ளுங்க. யூகங்கள் பாவமான செயல் அப்படின்னு சொல்கிறான். இந்த செயல் எல்லாமே எப்படிப்பட்டது, எதுக்கு ஒப்பானதுன்னு வேற அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். செத்துப்போன, அதாவது இறந்த தமது சகோதரனின் மாமிசத்தை சாப்பிட விரும்புவீங்களா அப்படின்னு கேட்குறான். எந்த ஒரு மனிதரோட மாமிசத்தை சாப்பிட விரும்புவோமா? அதுவும் தன்னோட கூட பிறந்தவங்களோட மாமிசத்தை சாப்பிட விரும்புவோமா? அந்த மாதிரி ஒரு அருவருக்கத்தக்க செயல் தான் இந்த புறம், அவதூறு அதெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த மாதிரி பாவத்தை விட்டு விலகி கொள்ளுங்க, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் மன்னிப்பை ஏற்பவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனால் இதோட அந்த பாவத்தோட வீரியத்தை நம்ம புரியாமல் நம்ம அசால்ட்டாக ஒவ்வொரு நேரத்துலேயும் நம்ம என்ன செய்கிறோம், அடுத்தவங்களை பற்றி புறம் பேசக்கூடியவர்களாகவும், அவதூறு பேசக்கூடியவர்களாகவும், பொய் பேசக்கூடியவர்களாகவும் இருக்கும். அல்லாஹ் இந்த முத்தக்கீனா ஆவதற்கான வழிகளில் அல்லாஹ் நமக்கு புறம், பொய், அவதூறு இதை விட்டு தவிர்க்கணும்னு ஒரு முயற்சி நம்ம எடுத்திருக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் யார் நம்மளிடத்தில் இந்த புறம் பேசுறதற்கான முயற்சி எடுத்தாலும் அது பேசுகிறதுக்காக, அதாவது புறம் பேச நம்மளிடம் பேசுனாங்கன்னா அவங்களிடத்துல நம்ம மட்டும் பேசாமல் அதை தவிர்த்துக்கிட்டு இருந்துடாமல் அவங்கள இடத்துலையும் இது தவறான செயல், நான் இதுலேருந்து தவிர்ந்திருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், இது இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை ஏற்படுத்தி கொடுக்குது, நம்ம சகோதரோட மாமிசத்தை சாப்பிட்ற அளவுக்கு அருவருப்பான ஒரு செயல் அப்படின்னு அவங்கள்ட்டையும் அதை எடுத்து சொல்லி நம்ம மட்டும் தீமையிலேருந்து தவிர்ந்து இல்லாமல் அவங்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பாக இது அமையும் இன்ஷா அல்லாஹ். அதனால் யார் நம்மள்கிட்ட பேசினாலும் அது அவங்கள்ட்ட எடுத்து சொல்லக்கூடியவங்களா, நான் இந்த பாவத்துலேருந்து தவிர்ந்து இருக்கேன், அதனால் என்கிட்ட எதுவும் பேசாதீங்க, நீங்களும் பேசாதீங்க, இதோட பாவத்தை உணர்ந்து இனிமேல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். உறவுகளிடத்தில் அப்படி நம்ம இந்த செயல் செயல்படுத்துறது கடினமான செயல் தான். ஆனால் அல்லாஹுடைய திருப்தியை நம்ம அடையணும்னா எவ்வளவு சிரமங்களாக இருந்தாலும் அது நம்ம அதில் முயற்சி பண்ணணும். அந்த சிரமத்துலேருந்து அல்லாஹ் நம்மளை எளிதாக்குவான். அதுக்கான முயற்சிகளை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரியணும் என்று துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் மேலும் நன்மையான விஷயங்கள் செஞ்சால் அந்த நன்மைக்கான யார் உதவியாக இருந்தாங்களோ அவங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாகவும், அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாகவும், அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மேலும் என்னென்னா, நம்ம அன்றைய நாளில் தினமும் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன தவறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நினைவு கூர்ந்து அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாகவும் இருக்கணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70க்கு ஒரு நாளைக்கு 70 முறைக்கு மேலே அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் நம்மளும்
அ ஏன்னா வந்து நம்ம வெளிப்படையா பாவம் செய்யலனாலும், உள்ளத்துல வந்து நம்மள ஷைத்தான் வந்து அது வந்து தவறான சிந்தனைகள ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கான். அப்ப வந்து இந்த புறம் அ புறம் கூட வாய் வழியா பேசிர்றோம். ஆனா, இந்த புகழ விரும்பக்கூடியவர்களாவும், பொறாமை, பெருமையை விரும்பக்கூடியதாக நம்மளுடைய உள்ளம் இருக்கு. அதனால அந்த அந்த மாரி ஒரு தீய சிந்தனை, சைத்தானிய சிந்தனை ஏற்பட்டுச்சுன்னா, இன்ஷா அல்லாஹ் அதுலேருந்தும் அல்லாஹ்விடத்தில அ பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாகவும், அதை விட்டு அல்லாஹ் நம்மள பாதுகாக்கணும். அந்த தீய சிந்தனையிலிருந்தும், சைத்தானிய சிந்தனையிலிருந்தும் அல்லாஹ் நம்மள பாதுகாக்கணும் என்று அந்த தினம் அனுதினமும் நம்ம பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாகவும், அதிகமும் அல்லாஹ்விடத்தில பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா, யாரெல்லாம் பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில தேடுறாங்களோ, அந்த அடிமைத்தனத்த உணர்ந்து, நான் அல்லாஹ் நீ தான் இறைவன், நான் உன்னோட அடிமை அப்படின்னு அந்த அடிமைத்தனத்த உணர்ந்து அல்லாஹ்விடத்தில பாவ மன்னிப்பு தேடினா, அல்லாஹ் அந்த பாவங்கள மன்னிக்கிறான். ஏன்னா கருணையாளன் அல்லாஹ். அதனால கண்டிப்பா மன்னிப்பான் அப்படின்னு சொல்லி அந்த உள்ளத்தோட இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லாஹ்விடத்தில அனுதினமும் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களா இருக்கணும். துவா செய்வோம். இன்ஷா அல்லாஹ் ஆவதற்கான வழிகள வந்து அல்லாஹ் நமக்கு இலகுவாக்கணும். நம்ம முத்தகீன் ஆவதற்கான இந்த பயிற்சிகள் ஒரு சில காலங்களோட இது நின்றாம, இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த பயிற்சி வந்து நமக்கு பயன் தரக்கூடியதாக ஆகணும் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில பிரார்த்தனை செய்வோம். அதுக்கான முயற்சியை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். மேலும் இந்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆ திக்ரோட முக்கியத்துவத்த பத்தியும், அ அல்லாஹ் அதிகம் நினைவு கூறுதல பத்தியும் பார்ப்போம். என்னன்னா, நம்மளுடைய எல்லா நிலைகள்லயும் சந்தோஷமா இருக்கட்டும், எல்லா தருணங்கள்லயும் அதிகமா நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அல்லாஹு அக்பர். அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். இந்த அல்லாஹு அக்பர்ல அக்பர் அப்படிங்கிற வார்த்தையோட சேர்த்து குர்ஆன்ல சில இடங்கள்ல அல்லாஹ் வந்து அந்த அக்பரை பயன்படுத்தி சொல்லக்கூடிய வார்த்தைகள அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கான். அது என்னன்னா, அதில முதல் விஷயமா 39வது அத்தியாயம் 26வது வசனத்தில அல்லாஹ் சொல்றான், "வல அதாபுல் ஆஹிரத்தி அக்பர்." மறுமையின் வேதனை மிகப்பெரியது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 16வது அத்தியாயம் 41வது வசனத்தில அல்லாஹ் சொல்றான், "வல் அஜ்ருல் ஆஹிரத்தி அக்பர்." அதாவது மறுமையின் கூலி மிகப்பெரியது, இதை விட மிகப்பெரியது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மறுமையில நமக்கு கொடுக்கக்கூடிய கூலி வந்து மிகப்பெரியதா இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். அப்புறம் 9வது அத்தியாயம் 72வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வரில்வானுல் மினல்லாஹி அக்பர். அல்லாஹுடைய திருப்தி மிகப்பெரியது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹுடைய திருப்தி, அல்லாஹுடைய பொருத்தம் தான் இங்கே மிகப்பெரியது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 39வது அத்தியாயம் 45வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வ திக்ருல்லாஹி அக்பர் அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹு நினைப்பதே மிகப்பெரியது, அல்லாஹுடைய நினைவு தான் மிகப்பெரியது அப்படிங்கிறத அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். இதில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அதிகம் அல்லாஹ்வே நினைக்கிறது அப்படி பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ பொதுவாக நம்ம இந்த பயிற்சியை பார்த்தோம்னா 3 நேரங்களில் வந்து அல்லாஹுவை பற்றி சிந்திக்கணும், நம்மளுடைய செயல்களை சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பயிற்சி எடுத்திருக்கோம். ஆனால் இந்த 3 நேரங்களில் தான் நம்ம சிந்தனை ஏற்படுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. அல்லாஹ் வந்து இந்த பயிற்சியின் மூலயமா எல்லா நேரங்கள்லேயும் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தியிருக்கான். ஏன்னா இந்த நம்ம செய்யக்கூடிய செயல் அல்லாஹுடைய திருப்தியை என்ன மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும், என்ன அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுக்கும், அல்லாஹு தான் நம்மளுக்கு இந்த செயலை செய்யறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்கான் அப்படின்னு அல்லாஹ் வந்து நமக்கு அந்த சிந்தனைகளை ஏற்படுத்தி கொடுக்குறான். 3 நேரங்களில் பார்த்தோம்னா கரெக்டாக அந்த டயத்தில் தான் சிந்திக்குமோன்னா பார்த்தோம்னா ஒரு ஒரு நேரத்தில் கூட அந்த சிந்திப்பை அல்லாஹ் வந்து நம்மளை சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தான்னா அதுதான் நம்மளுடைய முதல் படி. நம்ம வந்து நம்மளுடைய சிந்தனைகளையும் செயல்களையும் மாற்றுவதற்கான முதல் படியாக அல்லாஹ் வந்து நமக்கு வந்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். இந்த சிந்தனை வந்து 1 நேரம், 2 நேரம், 3 நேரம் அப்படின்னு நம்மளுடைய எல்லா முழு நேரத்துலேயும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடையே இருக்கக்கூடியதா இந்த பயிற்சி வந்து இன்ஷா அல்லாஹ் நமக்கு வந்து பயன் தரக்கூடியதாக இன்ஷா அல்லாஹ் மாறிரும். இந்த எதுக்காக இந்த அல்லாஹ்வை நினைவு கூறுதலை முக்கியமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா,
இஸ்லாத்தில் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய செயல் என்னன்னு பார்த்தோம்னா, எல்லா வணக்க வழிபாடுகள்லையுமே அல்லாஹ்வை நினைவு கூறுதலில் தான் அல்லாஹ் முக்கியமாக சொல்கிறான். என்ன நீங்கள் அதிகம் நினைவு கூறுங்கன்னு. அதாவது தொழுகையாக இருக்கட்டும், வணக்கமாக இருக்கட்டும், எல்லாமே அல்லாஹ்வோட திக்ரை தான், அல்லாஹ்வுடைய நினைப்பை தான் வந்து அதிகப்படுத்துது. காலையிலிருந்து இரவு வரைக்கும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு திக்ருகளையும், ஒவ்வொரு துவாக்களையும், காலை மாலை துவா, சாப்பிடும்போது, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், கழிவறைக்கு போகும்போது, போய் அது கழிவறையிலேருந்து வெளியேறும்போது, அதே மாதிரி உறங்கும்போது, காலையில் எந்திரிக்கும்போது, அந்த மாதிரி ஒவ்வொரு செயல்கள்லேயும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த நிகமத்துக்கு அல்லாஹ் நன்றி சொல்லக்கூடியதாகவும், அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியதாகவும், அல்லாஹ் புகழக்கூடியதாகவும் தான் இருக்குது. இப்போ நம்ம இஸ்லாம்னா அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறுவது தான் அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்குறான். அதை தான் அல்லாஹும் விரும்புகிறான். நம்மளுடைய அடிமைத்தனத்தை தான் அல்லாஹ் விரும்புகிறான். ஏன்னா அவன் படைப்பாளன், நம்ம அடிமை. நம்ம எல்லா சூழ்நிலையிலையும் எல்லாத்திற்காகவும் அல்லாஹ்விடத்தில் சார்ந்து இருக்கணும். அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவங்களாகவும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாகவும், அல்லாஹ்வுடைய நினைவுகளை அல்லாஹ் வந்து மற்ற வணக்கங்களை எடுத்துக்கிட்டா, அது தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் செய்யுங்க. தொழுகையாக எடுத்துக்கோங்க, 5 வேளை 5 நேரத்தை குறித்து இந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். நோன்பு எடுத்துக்கிட்டால் வந்து ரமலான் மாதத்தில் மட்டும் நோன்பு வைங்க அப்படின்னு நமக்கு வந்து கட்டளையிடக்கூடியதாக இருக்கான். ஆனால் இந்த திக்ரு மட்டும்தான் அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுறது. எல்லா நிலைகள்லையும் என்னை நினைவு கூறுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஜும்மா நேரத்தை எடுத்துக்கிட்டோம். ஜும்மா நேரத்தில் அந்த தொழுகை நேரம் முடிஞ்சிச்சுன்னா அல்லாஹோட அருளை தேடி இந்த பூமியில் நீங்கள் செல்லுங்கள். அதாவது பூமியில் நீங்கள் உழைக்கிறதுக்காக அந்த அல்லாஹுடைய பொருளாதாரத்தை தேடி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மற்ற செயல்களில் கூட குறிப்பிட்ட நேரத்தில் செய்யுங்க, இந்தந்த நேரத்தில் செய்யுங்கன்னு சொல்கிறான். இந்த செயல்களை எல்லாம் குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய சொல்லிட்டு, ஆனால் அல்லாஹ் நினைவு கூறுறதை மட்டும் அதிகமாக செய்யுங்க, அதிகம் நினையுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உதாரணமாக 33வது அத்தியாயம் 41வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு திக்ருல்லாஹ திக்ரன் கசீரா, நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவங்களை பார்த்து நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அதே அத்தியாயத்தில் 35வது வசனத்தில், அதாவது 33ல் 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒவ்வொரு செயல்களாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மூமினான ஆண்களையும் மூமினான பெண்களையும், நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் நம்பிக்கை கொண்ட பெண்களையும் அப்படின்னு அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிட்டு வரப்போகும்போது, அதுமாதிரி பொறுமையை மேற்கொள்ள ஆண்களையும் பொறுமையை மேற்கொள்ளும் பெண்களையும், அதுமாதிரி தர்மம் செய்யக்கூடிய ஆண்களையும் தர்மம் செய்யக்கூடிய பெண்களையும், நோன்பு நோக்கும் ஆண்களையும் நோன்பு நோக்கக்கூடிய பெண்களையும், அப்படி உதாரணமாக எல்லாம் சொல்லிட்டு வரும்போது இங்கே அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னா, திக்ரை பற்றி வரப்போகும்போது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தாக்கிரீனல்லாக கசீரம் தாக்கிராத்தி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டு, இங்கே அல்லாஹுவை அதிகம் நினைக்கும் ஆண்களையும் பெண்களையும், மற்ற இடத்துக்குலாம் பொதுவாக ஆண்களையும் பெண்களையும் சொல்லிட்டு இங்கே அதிகம் அல்லாஹ்வை நினைவு கூறுதலை மட்டும் இங்கே அதிகம்னு சொல்லி அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹுடைய நினைவு தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து சீர்படுத்தக்கூடியதாக இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய நினைவுகள் தான் நம்மளுடைய அமல்களை சீர்படுத்தக்கூடியதாகவும், இறைவனை அதிகமாக நினைச்சு இறைவனுக்கு அஞ்சி நடக்கக்கூடியவர்களாகவும் நம்மளை ஆக்கியிருக்கு. அதனால தான் இந்த பயிற்சி வகுப்பில் நம்ம முதல் முக்கியமான விஷயமாக இந்த அல்லாஹுவை நினைவு கூறுதலை முதல் படியாக நம்ம எடுத்திருக்கோம். இந்த திக்ரு தான், அல்லாஹுடைய நினைவு கூறுதல் தான் நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். 33வது அத்தியாயம் 41வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வல்லதீன ஆமனு இதகீத்தும் ஃபி அத்தா ஃபஸ்புது வதிக்குருல்லாஹ கசீருல் லல்லக்கும் துஃப்லி ஊன். கொண்டோரே, களத்தில் ஒருவர் அணியை சந்தித்தால் உறுதியாக நில்லுங்கள், அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுங்கள், நீங்களே வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். அதாவது நம்பிக்கை கொண்டவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் போர்க்களத்தில் இருந்தாலும் சரி,
அங்கே நீங்கள் உறுதியாக நில்லுங்க. அல்லாஹ்வை அதிக அதிக நினைவு கூறுங்க அப்படிங்கிறான். அந்த போர்க்களத்துக்கு கூட அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்க அப்படிங்கிறத இங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படி நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் 62வது அத்தியாயம் 10வது வசனத்தில் சூரத்துல் ஜும்மாவில் சொல்லி காட்டுறான். இது குலியத்து சலாத்து ஃபன்தசிரு ஃபில்லரலி வ பஸ்ஸஹு மின் ஃபலிலில்லாஹி வ திக்ருல்லாஹ கசீரன் லஅல்லக்கும் துஃப்லிஊன். தொழுகை முடிக்கப்பட்டதும் பூமியில் அலைந்து அல்லாஹுவின் அருளை தேடுங்கள், அல்லாஹுவை அதிகம் நினையுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இங்கே என்ன சொல்கிறான், அந்த தொழுகைக்காக ஜும்மாவில் நீங்கள் தொழுகைக்காக போங்க, தொழுகை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அல்லாஹுடைய அருளை வந்து இந்த பூமியில் தேடுங்க. நீங்கள் பூமியில் தேடுறது மட்டும் இல்லாமல் அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்க, அப்போ தான் நீங்கள் வெற்றி அடைவீங்க அப்படிங்கிறத இங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நம்மளுடைய வாழ்க்கை வந்து 3 அம்சங்களால் அமைக்கப்பட்டிருக்கு. என்னென்னா நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய செயல். இந்த 3னாலேயும் தான் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த 3ம் சரியாக இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். அதான் அது நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கணும், எப்போதுமே அல்லாஹுவை அதிக அதிக நினைவு கூறக்கூடியதாக தான் இருக்கணும். எப்போதுமே அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறக்கூடிய உள்ளமாக எண்ணமாக இருக்கணும். நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கணும்னா பொய், புறம், அவதூறு அதுலேருந்து தவிர்த்து இருக்கணும். பேச்சில் கவனமாக இருக்கணும். அதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 50வது அத்தியாயம் 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மா எல்ஃபிலு மின் கவுலில் இல்லா லதைஹி ரகீபுன் ஹசீது. அவன் எந்த சொல்லை பேசினாலும் அவனிடம் கண்காணிக்கும் எழுத்தாளர் இல்லாமல் இருப்பதில்லை. இந்த வசனத்தில் நம்மளுடைய ஒவ்வொரு சொல்லையும் அல்லாஹ் வந்து ஒரு கண்காணிப்பாளரை வச்சு கண்காணித்து எழுத்தாளர் மூலிமா எழுதிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதை நம்ம கவனித்தோம்னா நம்ம பொய், புறம், அவதூறுலாம் பேசுவோமா, நம்மளுடைய சொல்லுக்கு ஒவ்வொன்றும் பதிவேடப்படுது, இதற்கு தண்டனை உண்டு அப்படிங்கிற நம்மளிடத்துல வந்துச்சுனாலே அந்த தவறை வந்து நம்ம செய்யாமல் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்குவோம். மேலும் ஒருவருடைய பேச்சு, அவருடைய சொல்லு தான் வந்து ஒருத்தவர் வந்து முன்னேறி செல்றதுக்கும், அதாவது அவர் இழிவடைய செய்வதற்கும் காரணமாக அமையுதுங்கிறத அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். 35வது அத்தியாயத்தில் 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தூய சொற்கள் அவனிடமே மேலேறி செல்லும், நல்லறம் அதை உயர்த்தும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு சொற்களும் வந்து அல்லாஹ்விடத்தில் போய் செல்லுது. அந்த சொல்லின் வழியாக செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே, நல்லறங்கள் எல்லாமே அதை உயர்த்துது அப்படிங்கிறத அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். அப்போ நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் நல்ல சொற்களாகவும் நல்ல செயல்களாகவும் இருந்துச்சுன்னா அது நம்மளை வந்து முன்னேற்றத்துக்கான பாதையில் அது நம்மளை அழைச்சி செல்லும் அப்படிங்கிறத இங்கே அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். அப்போ இந்த மோசமான பேச்சுக்களான பொய், புறம், அவதூறு இந்த மாதிரி செயல்களிலிருந்து நம்ம தவிர்ந்து இருக்கணும். அடுத்தது செயல். நம்முடைய செயல்களும் நம்மளை முன்னேற்றி செல்வதற்கான வழிகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி நம்ம இப்போ வந்து என்ன நன்மையான காரியங்கள் செஞ்சோம் அப்படின்னு நம்மளை சுய பரிசோதனை செய்ய போகும்போது இன்றைக்கி நம்ம தவறு செஞ்சோம்னா அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிட்டு இந்த தவறை இனிமேல் செய்ய மாட்டேன், இனிமேல் நான் நன்மையான காரியங்களில் ஈடுபடுவேன்னு நம்மளுடைய செயல்களை யார் சீர்திருத்தி முன்னோக்கி அதை கொண்டு செல்கிறாங்களோ அவங்களுக்கு அது வெற்றி. யார் என்னுடைய பாதையில் முயற்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டுவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்போ நம்ம நன்மைக்குரிய செயல்களை செஞ்சு வெற்றி அடைவதற்காக நம்ம தீமையிலிருந்து தவிர்த்து நன்மையான காரியங்களை செய்ய செய்ய அதுவே நமக்கு வளமையாக தொடர்ந்து செய்யக்கூடிய அமலாயிடும். அதை நம்ம விடக்கூடாது, தொடர்ந்து செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் நமக்கு ஏற்படும். அதே போல் ஒரு தீமையை செஞ்சால் அது அல்லாஹ்விடத்தில் நமக்கு பாவமாயிடும் அப்படிங்கிற அந்த சிந்தனை, அந்த இறைச்சம் நம்ம இடத்துல ஏற்பட போகும்போது இன்றைக்கி இந்த தவறு செஞ்சுட்டேன், நாளைக்கு இதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நம்மளோட உள்ளத்தில் ஏற்பட்டு விழிப்புணர்வோடு நம்ம அந்த தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வோடு நம்ம செயல்படுவோம். அதே மாதிரி நம்மளுடைய செயல்களில் பல தடங்கள் ஏற்பட்டாலும் அதுலேருந்து அல்லாஹ்விடத்தில் நம்ம உதவி தேடி அந்த காரியத்தை அல்லாஹ் இலகுவாக்கணும் அப்படின்னு
நம்மளுடைய செயல்கள்லேயும் நம்மளுடைய பயிற்சிகளில் அல்லாஹ் வெற்றி அளிக்கணும். அதுக்குள்ள நம்ம உதவி தேடணும். மூசா நபி அவங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களில் அல்லாஹ்விடத்தில் எப்படி உதவி தேடினாங்களோ அதே மாதிரி நம்மளும் என் இறைவா என்னோட உள்ளத்தை விரிவாக்கு, எனது பணியை எளிதாக்கு, என் நாவில் உள்ள முடிச்சை அவிழ்த்து விடு அப்படின்னு எப்படி பிரார்த்தனை செஞ்சாங்களோ அவங்களுக்கு ஏற்பட்ட தடைகள்லேருந்து அல்லாஹ்விடத்தில் இவ்வாறு பிரார்த்தனை செஞ்ச மாதிரி நம்மளும் நம்மளுடைய உள்ளத்தை விரிவாக்க சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செஞ்சு நம்மளுடைய காரியங்களில் அல்லாஹ் எளிதாக்கி நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தனைகளில், நம்மளுடைய பேச்சுக்களில், நம்மளுடைய செயல்களில் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்தி அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை தொடர்ந்து செஞ்சு வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி அருள் புரியணும் என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.